வேணுவனத்தில் சுவாமி நல்லையப்பர் சுயம்புவாக தோன்றிய வரலாற்று திருவிளையாடல் திருவிழா நெல்லையப்பர் கோவிலில் பங்குனி உத்திரம் 4ஆம் நாள் திருநாளில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நல்லையப்பர் சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் 4ஆம் நாளாக நெல்லையப்பர் வேணுவனத்தில் தோன்றிய வரலாற்று திருவிளையாடல் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னொரு காலத்தில் பாண்டிய மன்னர் அரண்மனைக்கு ராமகோன் என்ற நபர் பால் கொண்டு செல்லும் பொழுது குறிப்பிட்ட இடத்தில் மூங்கில் முகடு தட்டி தொடர்ந்து பால் சிந்தி வந்துள்ளது. அரண்மனைக்கு பால் குறைவாக வருவதை சுட்டிக்காட்டி மன்னர் கேள்வி எழுப்பிய நிலையில் ராமகோன் சம்பவம் குறித்து விளக்கமளித்தார். இதனைத் தொடர்ந்து மூங்கில் முகட்டை வெட்டி அகற்றிவிட மன்னர் உத்தரவிட்டார். அதன்படி பால் கொண்டு செல்லும் இடத்தில் இருந்த மூங்கில் முகட்டை வெட்டிய பொழுது ரத்தம் பீரிட்டது. நெல்லையப்பர் சுயம்புவாக தோன்றியதாக கூறப்படும் இந்த வரலாற்று திருவிளையாடல் விழா பங்குனி உத்திர திருவிழாவின் 4ஆம் நாளில் ஆண்டுதோறும் நடைபெறுகிறது. இதனை ஒட்டி அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமி நல்லையப்பர் மற்றும் காந்திமதி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து ராமகோன் பஞ்சவர்ண சப்பரத்தில் பால் குடத்துடன் பாண்டிய மன்னர் அரண்மனைக்கு செல்லும் நிகழ்ச்சியும் மூங்கில் முகடு தட்டி பால் சிந்தும் நிகழ்ச்சியும் கோயில் ஓதுவார் மூலம் பாடல்களாக பாடப்பட்டு விவரிக்கப்பட்டது. பின்னர் பால் சிந்திய தகவலை பாண்டிய மன்னருக்கு தெரிவித்து மூங்கில் முகட்டை வெட்ட உத்தரவிட்டதை அடுத்து வெள்ளி கோடாரியால் மூங்கில் மரம் வெட்டப்பட்டு ரத்தம் பீரிடும் திருவிளையாடல் காட்சி தத்ரூபமாக செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுவாமி நல்லையப்பர் காந்திமதி அம்பாளுடன் பாண்டிய மன்னனுக்கும் ராமகோனுக்கும் காட்சியளித்து பின் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.